ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சிமிலி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1/4 கிலோ ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இது ஒரு காட்டன் துணியில் தட்டியே எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இந்த காட்டன் துணியில் வச்சு நல்லா அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்குங்க. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல் காஞ்சிடுச்சு, போட்டுக்கிறேன். இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றாமலே நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமலே தான் இதை வேக வச்சு எடுக்கணும். நல்லா அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு வேளை பிச்சுக்குச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம பிச்சு பிச்சு தான் போட போகிறோம். பிஞ்சிடுச்சு, இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பிஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நம்ம இது ஆறுச்சுன்னா சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதேமாரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளை எள்ளை வறுத்துக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளை வறுத்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். 100 கிராம் எள், மலாட்டை வறுத்தே இருக்குது, அதனால் அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ராகி மாவை வச்சு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராகி அடை, ராகி வடை, ராகி பகோடா, ராகி புட்டு, கூழ் எல்லாமே ராகி வச்சு பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எள்ளு வறுந்துடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். இப்போ இதை சின்ன சின்னதாக இப்படி பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதை இப்படி பாருங்கள், சின்ன சின்னதாக பிச்சு வச்சுட்டேன். இதை ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வறுத்த மல்லாட்டையாக போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இந்தமாரி குறப்பாக அரைச்சிக்கலாம். இதுல கொட்டிக்கலாம். நம்ம இதையும் கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். நம்ம கூட 3 ஏலக்காய் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. 200 கிராம் வெல்லம் நல்லா சீவி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். வெள்ளத்தையும் இங்கே பாருங்கள் நல்லா இப்படி பொடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். என் பொண்ணு வேற என்னை கிண்டல் பண்ணுறா, இது பேர் சின்ன உருண்டை கிடையாது, பெரிய உருண்டை அப்படின்றா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த எள் மல்லாட்டை எல்லாம்
ராகிலாம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு தந்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா நம்ம நினச்ச நேரம் எடுத்து வச்சு இதை சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியானது இது. எல்லாத்தையும் உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். நம்மளுடைய சிமிலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.